ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து வேலி ஃப்ரேம் எபிசோட் 11 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ண நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலே தரமா இருக்கும். ஃபைட் எல்லாம் உண்மையிலே பெஸ்ட் எபிசோட்னு சொல்லலாம். பேக்ரவுண்ட்ல ஃபைட் அப்போ பிஜிஎம் போட்டுருப்பாங்க பாருங்க. அதாவது இந்த அனிமேவோட ஓப்பனிங் சாங் தான். அது உண்மையிலே வேலையா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட் கொடுத்து அதை பண்ணிருக்கேன். அதனால தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது முன்னாடி கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10 எபிசோட் போட்டுருப்போம். அந்த எபிசோட்லாம் போய் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்க, நம்ம கதை உள்ள போலாமா? ஹீரோவை இப்ப யோசிக்கிறான், என்ன இது, இந்த மான்ஸ்டர் திடீர்னு மேல இருந்து வந்து ஏதோ கத்திருச்சு. ஒருவேளை நான் நினைச்சது போல இது மத்த மான்ஸ்டர்ஸ்களுக்கு சிக்னல் கொடுத்துச்சா? ஆனா வழக்கம் போல எந்த மான்ஸ்டர்ஸும் இந்த மாதிரியான நடவடிக்கைகள்ல ஈடுபடாது. இது ஏதோ செயற்கையா பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி யாரும் இருக்காங்க, ஆனா அதை பத்திலாம் நான் இப்ப யோசிக்க கூடாது. ஏன்னா எல்லா மான்ஸ்டரும் இப்ப எங்க திசையை நோக்கி தான் வந்து இருக்காங்க. அதுங்களை தடுக்கிற முயற்சியில் தான் இப்ப இருக்கணும். கூடவே இவங்க எல்லாரையும் நான் பாதுகாக்கணும். அதனால என்ன பண்றதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப எவ்வளவு இவங்க முன்னாடி போயிட்டு எல்லாரும் நான் சொல்றதை கேளுங்க, இந்த மான்ஸ்டர்ஸை நானே சமாளிக்கிறேன். இந்த டைமை பயன்படுத்தி நீங்க எப்படியாச்சும் அந்த விச்சை கண்டுபிடிக்க பாருங்க. நீங்க தப்பித்துக்கான ஒரு நல்ல வழினா இது மட்டும்தான். அதனால நீங்க தப்பிச்சு போயிடுங்க, நான் பாத்துக்கிறேன். இதை கேட்ட லீஸும், அக்கா என்ன பேசுற நீ? லீஸ், ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்கள் உனக்காக நான் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம இப்ப இந்த இடத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கான காரணமே நான் தான். ஏன்னா அந்த மான்ஸ்டர் வந்த உடனே நான் அதை அட்டாக் பண்ணிட்டேன். தெரியாதனமா அமைதியா இருந்த பிரச்சனையை சீண்டி விட்ட மாதிரி இப்போ எல்லா மாத்திரம் அந்த ஒரு மான்ஸ்டர் மூலியமா இந்த இடத்துக்கு வந்து இருக்கு. இந்த பிரச்சனைக்கான காரணம் நானா இருக்கிறதுனால இந்த பொறுப்பு நான் தான் ஏத்துக்கணும். அதனால இதை ஈஸியா என்னால சமாளிக்க முடியும். அக்கா என்ன பேசுற நீ? நல்லா புரிஞ்சுக்கோ லீஸ். நீ எப்படியாச்சு டோக்கா அப்புறம் சரஸ் இவங்க கூட நீ போயிடு. இரவும் என்ன இது கதையா இருக்கு? இந்த நிலைமையில கண்டிப்பா உன்னால முடியாது. அது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நான் பாத்துக்கிறதா சொல்லியிருக்கேன். நல்லாவே புரியுது. அதனால இந்த விஷயத்தை நானே சமாளிக்கிறேன். ஏன்னா இது எனக்கான ரிவெஞ்ச். சத்தோக்கா என்ன பேசுறீங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு ஷக்காக எல்லாரும் என்ன நம்புங்க. ஏன்னா இது என்னோட பிரச்சனை. இதை என்னால மட்டும்தான் சமாளிக்க முடியும். இதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு நான் தான். அதனால நீங்க ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுங்க. அப்படி இல்லைன்னா அதை வச்சு தேடி போங்க. ஆனா சார் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நாங்க உங்களுக்காக இந்த இடத்துல காத்துனே தான் இருப்போம். அப்படியா? சரி சரி. ஏன்னா நான் ஃபைட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சா, இப்போ என்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். அதனால எவ்வளவு நீங்க இந்த இடத்துல இருந்து கிளம்புங்க. ஆனா அதுக்குன்னு இல்ல, சொல்றத செய். ஏன்னா அந்த விச்சு இருக்கிற இடம் உனக்கு மட்டும் தான் தெரியும். நீ மட்டும் இறந்துட்டுனா எவ்வளவு நாள் நாங்க கஷ்டப்பட்டு எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். கூடவே இன்னொரு விஷயத்தையும் நான் ரெடி பண்ணிருக்கேன். இது என்னோட வயசை மத்தவங்களுக்கு மாத்தி காமிக்கிற ப்ரொஜெக்ஷன் ஜெம். சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க. நான் பெகிமாரு ஸ்லே இவங்க 3 பேருமே அந்த மான்ஸ்டர்ஸை போய் சண்டை போடுவோமா, நீங்க இந்த இருந்து போறீங்களா? அது மட்டும் இல்லாம இது நாள் வரைக்கும் என்ன குறைவே இட போட்டிருக்கல. என்னோட உண்மையான பவர் இதுக்கப்புறம் தான் உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால நான் கொடுக்குற ஆர்டரை நீ மதிச்சுக்கோ. நல்லா புரிஞ்சுது சார் தோக்கா. லீஸும் இதுக்கு நன்றி சொல்ல. அதுக்குள்ளே நன்றி சொல்லாத. ஏன்னா உங்களை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை. சார் தோக்கா அப்ப நானு அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு வரலான்னு பார்க்க இவன் பார்த்த உடனே அமைதியாயிட்டு, நல்லபடியா போயிட்டு வாங்க மாஸ்டர், நீங்க என்ன சொன்னாலும் கண்டிப்பா நான் செய்வேன். நான் மட்டும் திரும்பி வரலனா அதுக்கப்புறம் இந்த குரூப்பை வழி நடத்த போற ஆளே நீ மட்டும் தான். ஒரு வைஸ் கேப்டன் முறையில நீ தான் வழி நடத்துற, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்ப. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஹீரோஸ் காமிக்க எல்லாரும் இந்த இடத்துல ஓடுங்க. மான்சஸ்ல நம்ம நோக்கி கூட்ட கூட்டமா வருது. மான்சஸ்ல நிறைய வர, இன்னொரு பக்கம் இவங்களும் ஹீரோஸ் நிறைய பேர் அந்த இருந்து அப்புறப்படுத்தி இருக்காங்க. மான்சஸ் அதிகமா வர இவங்க எல்லாம் பயப்படுறாங்க. யாரும் பயப்படாதீங்க, கனே நில்லு. இன்னொரு பக்கம் போயமாடா வேலை ஃபைட் பண்ணி இருக்க கிரிஹாரவோ அதுங்களை துண்டு துண்டா வெட்டி போடுறான். அப்போ ஒரு பொண்ணை வந்து மான்சரும் அட்டாக் பண்ண வர, ப்ளீஸ் என்ன கொண்டுடாத, எனக்கு சாகத்துல ஆசை இல்ல அப்படின்னு இவ கண்காணிங்க இருக்க. அந்த டைம் இவ்வளவு வந்து காப்பாத்த இந்த மாஸ்டர் இவ்வளவு பிடிச்சி அடிக்குது. ரொம்ப நன்றி லிட்டில் பிஜியன் அப்படின்னு அந்த பொண்ணும் தன்னோட உயிரை காப்பாத்திட்டா. இவளை இங்க சாவ விட்டுலான்னு சொல்லிட்டு அவ வாட்டுன்னு ஓடின்னு இருக்கா. அடடா எல்லாம் முடிஞ்சது. இந்த இடத்துல யாரும் நான் சாக கூட ஆசைப்பட்டா நானும் இந்த இடத்துல செத்துருவோம் இல்லையே அப்படின்னு அந்த பொண்ணு ஹீரோவை நடந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். இப்ப எனக்கு இந்த பொண்ணு பண்ணதை பார்த்தா கண்டிப்பா அவனோட மனசுலயும் என்ன மாதிரியே இப்ப இருக்கிற எண்ணம் தான் ஓடி இருக்கும். ஓகே, சரஸுக்கும் மத்தவங்களுக்கும் ஒளிஞ்சுக்க ஒரு நல்ல இடமா கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இவங்களுக்கு பவர்ஸ் கொடுத்து நம்ம ரெடி ஆக வேண்டியதான். அப்படி நீரவும் கொடுக்க சின்ன ஸ்லேவா இருந்தவன் உடனடியா பெரிய ஸ்லேவா மாதிரி வேலை இருக்கும் பவர்ஸ் எல்லாம். சரி வாங்க போவோம். இவங்க எல்லாம் அந்த வெளிச்சத்தை பார்த்து ஷாக்காக ஹீரோவை இப்போ அந்த வாய்ஸ் சேஞ்சர் ஜெம்மை வந்து பயன்படுத்தி அதை ஆக்டிவேட் பண்றான் தன்னோட மேஜிக் மூலியமா. பிகிமாரு ஸ்லே இந்த பேட்டில் ஆரம்பிச்ச உடனே இந்த போர்ல ஒருத்தர் கூட நம்ம உயிரோட விடக்கூடாதா, பிகிமாரு தயாரா அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே பிகிமாருவும் அந்த மாஸ்குள்ள இருக்கிற அந்த ஜெம்மை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய சவுண்டை ஏற்படுத்துறான். அது ஃபுல்லா காட்டு ஃபுல்லா கேட்க வைக்க மான்சஸ் எல்லாம் அதை பார்த்து இந்த சவுண்டை கேட்டு இந்த இடத்த நோக்கி வர மாதிரி ஹீரோ பண்றான். வாங்கடா வாங்க, நல்லாவே கேட்டிருக்கோம். முட்டாள் மான்சர்களா வந்து என் கையால சாகுங்கடா. ஸ்லே உன்னோட ஹை ஸ்பீட்ல போ, எல்லாரையும் தப்பிக்க விடாம சேஸ் பண்ணுவோமா. அதுக்கப்புறம் அவனும் அந்த இடத்துல கிளம்ப. பின்னாடி 10 மான்சஸ் கூட்டமே இவனை துரத்துன்னு வருது. எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கறான் ஹீரோ. ஃபர்ஸ்ட் எப்படியாச்சும் அவங்களை காப்பாத்தி ஆகணும். அதுக்காக நான் இந்த இடத்துல நின்று போராடணும். முதல்ல உங்க 2 பேரும் இந்த விஷயத்துல தலையிட வச்சு உங்களை வருத்தப்பட வச்சதுக்கு என்ன மறுத்துருங்க. அப்ப இவங்க 2 பேரும் பார்க்க என்ன இருந்தாலும் கண்டிப்பா உங்களை நான் காயப்படுத்த விட மாட்டேன். நாங்களும் தான் தொட்டு 2 பேருமே சவுண்ட் போட ஹீரோவும் ரொம்ப நன்றி, இந்த பேட்டில் நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருக்கும்போது காட்டுல இருந்து மரத்துங்களை உடச்சிக்கின்னு புதிய வகையான மான்சஸ் எல்லாம் வருது. இப்ப ஸ்லேவை
அதனுடைய மத்த கால்களை பயன்படுத்த சொல்ல வேற லெவலா இருக்கும். அது மத்த காலத்தை பயன்படுத்தி அது ஒரு சக்கரை மாதிரி வேலை செஞ்சு இன்னமும் ஸ்பீடா போகுது. வாங்கடா வாங்க வாருக்கு. இப்ப அயாக்காவும் மாண்டஸ் கிட்ட அடிப்பட்டு சேர்த்த 2 பேரை பாக்குறா. அவங்க எல்லாம் தன்னுடைய சக ஸ்டூடெண்ட்ஸ்னு புரிஞ்சுக்கிறான். இவளும் அதை பார்த்து பயப்பட அழுதுன்னு இருக்கும்போது பக்கத்துல இருந்த இவங்க குரூப்பை சேர்ந்த அந்த எட்டு யாஷோ தான். யாஷோ, இது நீ அயக்கா? என்ன விஷயம்? இது இருக்கா அண்ட் சுகுமா தானே? இவங்க 2 பேரும் உன்னோட குரூப்பை சேர்ந்தவங்க தானே? இவங்களை நீ பாதுகாக்க அதுல என்ன பிரச்சனை உனக்கு? இவனுங்க மட்டும் என்ன மாதிரி ஹை ரேங்கிங் ஹீரோவா இருந்தா எனக்கு உயிரோடு இருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அன்னெசரியா இந்த இடத்துல இவனுக்கிட்ட நல்ல டேலண்ட் இல்லாதனால இவனுக்கு செத்துட்டானுங்க. டேய் என்னடா பேசுற? மான்சஸ் இந்த இடத்துல வந்த உடனே ஹீரோ ஆகிய நம்ம தான் அதை போராடி தடுக்கணும். அதுக்காக எந்த ரேங்க்ல இருந்தாலும் ஹீரோஸ் பயப்படாம தானே துணித்தோட அதை தடுக்கிறாங்க. சரி நீ என்ன சொல்ல வர அயக்கா? நீ தானே கிளாஸ் ஏவை சேர்ந்தவன்? ஆமா, உன்னோட குரூப்பை சேர்ந்தவங்க தானே இந்த 2 பேரு. அவங்க 2 பேரும் பாதுகாக்க வேண்டியது உன்னோட டியூட்டி தானடா. ஒரு ஹீரோவா இருந்து ஹை ரேங்க்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் தனக்கு கீழே இருக்க லோ ரேங்க் ஸ்டூடெண்ட்டை பாதுகாக்கணும். நீ உன்னோட கடமையை மறந்துட்ட, அவங்கள பாதுகாக்கவே இல்லை. இதனால அவங்க செத்து போயிட்டாங்க. யாசோ, இதெல்லாம் உன்னோட தப்பு தானே? அயக்கா உன்னோட வாய மூடு ஏன்டி இப்படி என்ன கொள்ற? இந்த மாதிரி பேசிய ஏன்டா இப்படி பேசுற வைக்கோ மாதிரி? உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? எதுக்காக தேவையில்லாம இந்த மாதிரி என்ன வந்து கேவலப்படுத்துற? நீ என்ன விட ரேங்கிங்ல அதிகமா இருந்தா இந்த மாதிரி வந்து பேசுவியா? என்னடா என்னைய இப்படி சொல்ற? பின்ன என்னடி நீயே ஒரு ஹையஸ்ட் ரேங்க்ல இருக்கிற ஒரு ஹீரோவா இருக்கிற, இருந்தாலும் நாங்க இத்தனை தடவை போராடினதுல நீ அந்த அளவுக்கு எந்த விதமான நல்லபடியான தகுதலும் நீ பண்ணவே இல்லையே. இதுல இருந்து என்ன தெரியுது? நீ ஒரு உதவக்காரன் தெரியுது. இல்ல கண்டிப்பா நான் இந்த அவங்க 2 பேரும் காப்பாத்திருப்பேன். கிழித்திருப்படி அது என்னோட ப்ராப்ளம். நீ யார் இதுல வந்து தலையிறதுக்கு? நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான் நான் இந்த இடத்துல சர்வே ஆகிருக்கேன். அந்த மாதிரி அவனுங்க இருந்தானுங்கன்னா என்ன உயிரோடு இருப்பாங்க. அது ஏன் மேல தப்பா? அவனுக்கு வீக்கா இருந்து அவனுக்கு மேல தப்பு. இருந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்கிற பீப்புள் தானே இது எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்தணும். திரும்பியும் அதை பத்தி பேசாத அயக்கா. நீயே ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு தான், ஆனா இருந்தாலும் நீ உன்னையே காப்பாற்ற முடியாத நிலைமையில தான் இப்போ நல்லா சண்டை போடுற. இப்படி இருக்கும்போது எப்படி இந்த மாதிரி உன்னால பேச முடியுது? எந்த நிலைமையில தான் நீ 2 பேரும் மட்டும் சாகல. இன்னொருத்தன் அந்த மெமோரின்ற பையன் கூட அப்படிதான். அவன் இந்த இடத்துல வந்து உடனே ரொம்ப வீக்கா இருந்ததுனாலதான் காடஸ் அவனு தேவையில்லாதன்னு சொல்லிட்டு தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அதுக்குன்னு ஸ்ட்ராங்கான அந்த காடஸ் மேல தப்பு இருக்கானு? வீக்கா இருந்த அந்த மெமரி மேல தப்பு. ஏன் நம்மளோட பிரசிடென்டே இந்த நிலைமையில இருந்தா கூட அவரும் இந்த மாதிரி தான் பண்ணிருப்பாரு. என்ன முட்டாள்தனமா பேசினிருக்கீங்க அப்படின்னு கிரிஹாரம் வர. யாசோ, உனக்கே தெரியும் யாரும் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு. எல்லாருமே இந்த இடத்துல தனக்குள்ள ஒரு கேலிபர்ன்ற ஒரு சக்தியோட தான் வந்திருக்காங்க. அதை வச்சுதான் உண்மையான ஹீரோவாகிற பீப்புள்ஸ் அவங்க மாறுறாங்க. ஆனா ஒரு சில பேர் அதுல டெம்பரரியா ஒரு சக்சஸ் எடுத்தாலுமே அவங்களோட விடாமுயற்சியால அடுத்த கட்டத்துக்கு அவங்களால முன்னேற முடியும். அதனால ஒழுங்கா நீ என்ன ஃபாலோ பண்ற. என்னடா பேசுற? இல்ல யாசோ, நீ புரிஞ்சுக்கல. அதாவது நம்ம ஹை ரேங்க் ஒரு ஹீரோவா இருக்கும் போது தன்னுடைய நண்பர்களை நம்ம தானே காப்பாத்தணும். அவங்க வீக்கா இருந்தா தாங்க இருந்தா நீ மட்டும் அடுத்த முறை இந்த மாதிரி பண்ணினா நான் உன்னை கொன்னுடுவேண்டா. அடுத்த முறை எந்த விதமான எக்ஸ்கியூஸும் நான் கொடுக்கவே மாட்டேன். கிரிகாரா, நீயும் முட்டாள்தனமா இப்ப பேசுற பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு யாசோ அவனோட பவர் பயன்படுத்தி இவனுங்களை அடிக்கலான்னு பாக்க பயமாடவும் இதை பார்த்துட்டு, ஏய் என்ன அவ்வளவு தெரியுமா? யாசோ, உன்னோட முட்டாள் தட்டனத்தோட உச்ச கட்டம் தாண்டா இது. என்னமோ நீ புரிஞ்சுக்கல. நான் புரிஞ்சுக்கலையா? நீங்க தாண்டா புரிஞ்சுக்கல. நீங்க எல்லாருமே எஸ்ராங்க இருந்து எல்லா விதத்திலயும் பர்ஃபெக்டா இருந்தா இவன் மட்டும் ஏன் இப்படி இருக்கா? ஒரு ஹீரோவா இருக்கிறா, 10th இவ எஸ்ராங்க வேற. இவகிட்ட எந்த விதமா ஐக்கிய ஸ்கில்ல இல்லையே. இவ இன்னமும் கத்துன்னு தானே இருக்கா. இப்படிப்பட்ட உருவாக்குறதுக்கு எப்படி இந்த துணிச்சலான பேச்சு வரும்? அதான் இன்னைக்கு ஆயாக்க ப்ரூவ் பண்ணிட்டா. அதே மாதிரி தான் வாயம் மாடவும் அவர்ஸ் இருக்கிறன்ற பேர்ல தன்னுடைய கிளாஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணி தான் இருக்கான். இருந்தாலும் அப்பப்போ மொட்டால் தனத்தோட உச்ச கடக்கு போயிடறானே. டேய் என்னடா சொன்ன? இப்ப புரியுதடா. ஹீரோஸோட ரேங்க்ஸ் தான் எதுவுமே நிர்ணயிக்கிறது கிடையாது. அவங்க வீக்கா இருக்காங்களா ஸ்ட்ராங்கா இருக்காங்களா அவ்வளவுதான். அது எப்படின்றது உங்களுக்கே புரியுண்டா. டேய் செத்தாடான்னு சொல்லிட்டு ஓய மாடவும் அடிக்கலாம் பக்க நிறுத்துடா. சோக்கோ, ஏண்டா நீ தடுக்கிறது பார்த்து அவனை பார்த்து பயந்துட்டு போடிய. என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல யாசோ, நீ மட்டும் இந்த மாதிரி பண்ணி கட்டாயமா ஒன்னு கட்டாயப்படுத்தி என்ன ஃபாலோ பண்ண வைப்பா. அதே மாதிரி அயக்கா, அவன் பேசுறதுல ஒரு பேச்சை எடுத்துக்காத. ஒழுங்கா நீ போய் ரெஸ்ட் எடு. கிளாஸ் எஸ்ராங்க இருந்து நீ இந்த மாதிரி இருக்குது என்ன இருந்தாலும் உன்னோட தப்பு தான். அதனால இன்னமும் நீ கொஞ்சம் நிறைய பிராக்டிஸ் பண்ண பாரு. இவன் சொல்றது கேட்டோம் அவன் சோகமேரா. அதுக்கப்புறம் மழையா நல்லா பெய்ய. எனக்கு தெரிஞ்சு இன்னமும் என்னோட பவர்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு மாட்ட விட்டு வந்த அந்த பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துட்டு, என்ன வந்து அந்த பொண்ணு காவாதிட்டா நான் இந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டேன். என்னது அவன் மாட்டிக்கினாலா அப்படின்னு அயக்காவும் பார்க்க. அது எனக்கு தெரிஞ்சு கஷிமா தான். இப்போ எவாவும் நான் அவருக்கு ஹெல்ப் பண்ண போறேன். ஆனா என்ன ரீசனுக்கு இப்படி பண்றீங்க? என்ன அதிகப்படியான மான்சஸ் இருக்கும்போது கண்டிப்பா அவளால சமாளிக்க முடியாது. அவர் நமக்காக தான் இத்தனையும் பண்றாரு. அப்படி இருக்கும்போது நம்ம அவருக்கு எதுவும் பண்ண வேணாமா? ஏன்னா இது மான்சஸோடைய லேண்டா இருக்கிறதுனால அதுங்க அடிக்க வந்துனே தான் இருக்கும். இவர் எப்படிதான் சமாளிப்பாருன்றது எனக்கு புரியல. ஆனா டோக்கோ சார் வந்து நமக்காக தான் இவ்வளவு விஷயத்த பண்றாருன்ற போது இப்ப அவரை மீறி நம்ம அவரை பார்க்க போனோம்னா கண்டிப்பா அவர் மனசு உடஞ்சிட்டு பாட்டாரு. என்ன ஆனாலும் சரி கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ண போறேன். நீங்க என்ன தடுக்காதீங்க. கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி நாங்க 2 பேரும் திரும்பி உயிரோட வருவோம். அப்படின்னா ஓகே, நான் அவளை பாத்துக்கிறேன். ப்ளீஸ் சரசாக்கா கூட இந்த இடத்துல பத்திரமா இருந்தேன். ஓகேக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவை காமிக்க இப்பதான் வெறித்தனமே ஸ்டார்ட் ஆகுது. அவனும் பிகி மருவை பயன்படுத்த சொல்ல அவனோட ஸ்கில்ஸ் எல்லாமே வேற லெவலா இருக்கும். இப்போ முன்னத்தை விட நிறைய விஷயத்த கத்துக்கணும் பண்ணுவானுங்க. பின்னாடி பேக்ரவுண்ட் பேஜியமும் வேற லெவலா இருக்கும். அந்த சாங் அங்க வர மான்சஸ் கிட்ட இவனுடைய ஹேண்ட் எல்லாம் போயிட்டு ஹீரோ அடுத்த நிமிஷம் பெசக்னு சொல்ல அந்த மான்சஸ் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அதுங்களே அடிச்சுக்குதுங்க. இருந்தாலும் அதுல ஒரு சில மான்சஸ் மட்டும் தப்பிக்குதுங்க. அது எல்லாமே ஹை லெவல் இன்டெலிஜென்ட் மான்சஸ்ங்க. அடடா இன்னமும் கம்மியா இருக்கு டைம். இன்னும் ஃபாஸ்டா இது முடிக்கணும். எனக்கு கொள்றது தவிர இதுங்களை வேலையில பேரலைஸ் ஹை இன்டெலிஜென்ட் மான்சஸ் எல்லாம் தனக்கு முன்னாடி இருக்கிற சின்ன மான்சஸ் ஒரு ஷீல்டா பயன்படுத்தி அதுங்க தப்பிக்குதுங்க. நான் எப்படியாச்சும் அதை தாக்கி ஆகணும். பிகி வரும் ஸ்லே 2 பேரும் முன்னோக்கி போயிட்டே இருக்கேன். நிறுத்தாதீங்க. என்னமோ ஜோரா மழை பெய்ய. பரவாயில்ல, மழையா நல்லா பெய்யுது.
இந்த மாதிரி சமயத்துல அவங்களோட கண்களை பலவீனமாக்கணும். ஸ்டேட்டஸ் ஓப்பன். பிகிமாரி என்னோட கம்பைன் பண்ணி அட்டாக் பண்ற இந்த பேட்டில் மானாஸ் இவ்வளவுதான் இருக்கா. இன்னும் 10 நிமிஷம் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்குள்ள எல்லாம் காலியிடும். திரும்பி நான் ரீஜெனரேட் பண்ணணும். என்னோட மானாஸ் லெவலப் ஆகிறேன். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இந்த வகையான மான்சர்ஸை கொண்டா இன்னமும் லெவலப் ஆக முடியும், மானாசம் கிடைக்கும். அப்படின்னு ஹீரோவை யோசிக்க முன்னாடி ஒரு மான்சர் விட அதை மெரிச்சுக்கின்னு நம்ம ஸ்லேயும் போக கண்டிப்பா இது ரிஸ்க் இல்ல. இருந்தாலும் பல அனுபவங்கள் இதுல கிடைக்கும். உண்மையில நம்ம 3 பேருமே வேற லெவல கம்பைன் பண்ணி அடிக்கிறோம். வாங்க போனா திரும்பி. அப்ப பின்னாடி இவங்களை துரத்தின் வர மான்சரை நோக்கி இவங்களோட ஹீரோ டார்க் மேஜிக் பயன்படுத்துறான், பெசக்கையும் பயன்படுத்த, பேரலைஸையும் பயன்படுத்துறான். நம்ம பக்கம் ஸ்லேயால மூச்சு வாங்க முடியல, அவ்வளவு வேகமா போயின்னு இருக்கான். ஹீரோ ஏதோ புரிஞ்சுக்கிறான். அது இருக்காங்க, வாங்க 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 கிட்ட வாங்கடா, உங்களை அடிச்சுதான் என்னோட லெவல பையாத போறேன். என்னோட ரேஞ்சில இருக்கானுங்க. அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு பிரஷர் கொடுத்து சாகடிக்க அவ்வளவு மானாவோ ரீஸ்டோர் ஆயிடுது. இன்னும் இது முடியல, இன்னும் நிறைய பேரை கொல்ல வேண்டியது இருக்கு. பிகிமாரு உன்னோட ஸ்கில்ல பயன்படுத்துறான்னு சொல்லு. அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல நிறைய கைகளை அனுப்பிச்சு எல்லாரையும் தடுக்க பாக்குறாங்க. எனக்கு பின்னாடி இப்ப 2 பேர் வந்து இருக்கு. இது ரெண்டுமே இன்டெலிஜென்டான 2 மான்சர். இதுங்களை தடுக்கணும். அப்ப அந்த மான்சர்ஸ் பார்த்தா தங்களுக்கு ஒரு ஷீல்டா சின்ன சின்ன மான்சர்ஸா பயன்படுத்திக்கிங்க. ஹீரோ எந்த விதமான மேஜிக் தானால பயன்படுத்தக்கூடாதுன்னு இதை புரிஞ்சுக்கின ஹீரோவும் ஸ்லே நீ முன்னாடி போய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க ரெண்டுத்தையும் தோர்ஜின் பார்க்க விட்டுற. டேய் கண்ணுங்களா எங்க போறீங்க, பின்னாடி பாருங்கன்னா சொன்ன அடுத்த நிமிஷம் அதுவும் பார்க்க பேரலைஸ்ரா செத்திங்களா. அது பிரஷர் கொடுத்து அது ரெண்டுத்தையும் கொண்டுறான். ஹீரோவும் லெவலப் ஆக திரும்பி ஸ்லே வாண்ட வர இன்னும் நிறைய மான்சர்ஸ் முன்னோக்கி வர அதுங்களை அட்டாக் பண்ணலாம் போகும்போது திடீர்னு பார்த்தா ஒரு சில மான்சர் பேரலைஸ் பண்ணும்போது ஸ்லேவோடைய காலை தடி விட்டுதுங்க. இதனால ஹீரோவும் கீழே விழ விழுந்தாலுமே ஹீரோ விட மாட்டான். உங்க எல்லாரையும் நான் கொல்லுவேன்டா. பேரலைஸ், பிரஷர், டார்க், ஸ்லீப் அப்படின்னு நிறைய மான்சர்ஸ் வந்துனே இருக்கு. தொடர்ச்சியா தடுத்துனே இருக்கான். ஹீரோவும் அவங்க 3 பேரையும் யோசிச்சு பார்க்க அதோட ஹீரோவோ லெவலப் பயனே இருக்கான். இன்னொரு பக்கம் பயத்துல உறைஞ்சு போய் உட்காந்து இருக்க நம்ம கசிமாவை காமிக்க அவளும் இல்ல நான் இந்த இடத்துல சாக கூடாது, நான் ஒன்னும் அயக்கா மாதிரி கிடையாது. அது மட்டும் இல்லாம நான் ஒளிஞ்சிருந்து மெமோரிக்கு நடந்தது பார்த்தேன். அவங்கள மாதிரி நான் வீக்கானவன் கிடையாது, நான் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஆளு. இருந்தாலும் இப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் சாக போறேன் அப்படின்னு அவ சோகத்துல இருக்கேன். புல்வெளி நடுவில் வந்து திடீர்னு பார்த்து நம்ம எவாவும் வர என்னது இவ ஒரு ஹியூமன், இவளுக்கு என்ன வேலை தெரியல அப்படின்னு அவளுக்கு கிட்ட போக இவ்வளவு பயந்து இருக்கேன். எவாக்கு இவ்வளவு பார்க்கும்போது தன்னுடைய லீச பாக்குற ஞாபகம் தான் வருது. இவளை பார்க்க அவளை பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு அவளை தடவி கொடுக்கலான்னு போக அவளும் பயப்படுறான். யார் அது எங்களோட ஆளுங்க மேல கை வைக்கிறதுன்னு சொல்லிட்டு கை வச்சுன்னு அவனோட கை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வந்து அட்டாக் பண்ண எவ்வளோ ஈஸியாக தடுக்கிறான். அன்லாக் ஸ்டேஜ் 2ன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஸ்பெல்லை பயன்படுத்த அந்த தண்டரும் எவ்வளோட கழுத்து போயிட்டு நெரிக்க இவளால பேச முடியல. என்ன இது என்னோட வாயில இருந்து வாதியை விட மாட்டேங்குது. உன்னால என்னோட லைட்னிங்ல இருந்து தப்பிக்க முடியாது. என்ன மன்னிச்சிடு, என்னோட கசிமாவை உன்னால கொல்ல முடியாது. அவளை பாதுகாக்க சொல்லி என்னோட சிஸ்டர் ஆர்டர் கொடுத்துருக்கா. கசிமாவும் இட்ஸ் ஓகே நீயா. இந்த கேர்ள்ஸுங்களை பார்க்கும்போது கண்டிப்பா அந்த ஈவில் காடஸோட சமானிங் மூலியமா வேற உலகத்துல இருந்து இந்த இடத்துக்கு வர வைக்கப்பட்ட ஹீரோஸ் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்த நிமிஷமே அவ்வளோ வந்து அட்டாக் பண்ண அதோட இந்த எபிசோட வேலை முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நீ சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வீடியோ வேற லெவலா இருக்கும். பிடிச்சவங்க எல்லாரும் கமெண்ட்ல ஃபயர் அமைச்சு போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சண்டெல்லாம் வேற ரகம் கைஸ். அந்த பிஜிஎம் பாட்டோட ஹீரோ போயிட்டு ஒவ்வொரு மாஸ்டரா போயிட்டு அடிப்பா பாருங்க. மேஜிக் ஸ்பெல்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் பயன்படுத்தும் போது. முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட் கொடுத்து பண்ணிருப்பேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்த்துருப்பீங்க. நான் பாக்குறேன் அந்த கமெண்ட் வச்சு பாக்குறேன் எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தேன். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.